பாரம்பரிய உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்போ ஒரு பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு சூப்பராக ஒரு துவையல் இல்லை பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி ஒரு சூப்பராக ஒரு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செம்மையாக இருக்குங்க. அதாவது சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு ஒரு வாரம் வச்சு நம்ம இந்த மாதிரி தண்ணி விடாமல் நாம் பண்ணோன்னா கெட்டு போகாமல் எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக விட்டு பண்ணி நல்லாயிருக்கும். நான் 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒத்தியாக ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை கொஞ்சம் தண்ணியை வடிகிற அளவுக்கு ஒரு பேப்பரில் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கங்க. எண்ணெயை விட்டுட்டு கீரையை போட்டுக்கங்க. தண்ணி இல்லாமல் இருக்குது. அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா கீரையான வதங்கட்டும். வதங்கிருக்கு. இப்போ சோம்பு, ஒரு தக்காளி பழம், பூண்டு இதெல்லாம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயை போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு சோம்பை தாளித்து கொட்டிக்கிங்க. அப்படியே பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் ஒரு பொடியாக நறுக்கி வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு ஆகாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் காரப்பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதையும் ஒரு வதக்கி எடுத்துட்டு அரைச்சி விட்ட பேஸ்ட்டு போட்டுட்டு தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த கீரைக்கே தண்ணி விட்டுருச்சுங்க. உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வெள்ளத்தை போட்டுக்குங்க. நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா கெட்டியாக வரும் பாருங்கள். இப்போ எவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நல்லா பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணுறோம், டூருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம சப்பாத்தி கட்டிட்டு போயிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோ.